ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடக்கடலையில் பால் எடுத்து அதில் எப்படி ஸ்மூதி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் நடக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 வாழைப்பழம், 3 பேரிச்சம்பழம், 1 ஸ்பூன் பனஞ்சக்கரை, அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 கப் ஐஸ்கிரீமு. இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த நடக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்துக்கலாம். பால் அடித்தாச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நடக்கடலை பால் தயாராகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்மூதி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பனஞ்சக்கரை, ஐஸ்கிரீம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடக்கடலை பால் சேர்த்து நல்லா ஸ்மூதி ரேஞ்சுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்மூதி ரொம்ப ஹெல்தியானது. இதில் ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது நம்ம ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இது குடிக்கும்போது ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காது. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.